நார்த்தில் கூட்டம் சேருது. அது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை அப்படி இருக்குது சார். இன்றைக்கி இளைஞர்களுடைய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், அதுதான் முக்கியமான பிரச்சனை. அது நார்த்தில் பெரிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் இந்த முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ராமர் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினீங்க, இந்துக்களுக்கு விரோதி, சனாதனத்துக்கு விரோதிலாம் சொன்னீங்க. இன்றைக்கி முதல் கட்ட தேர்தலில் உங்களுக்கு ஏதோ பின்னடைவு வந்திருக்கு, நீங்கள் ஏதோ ரகசிய தகவல் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சாரத்தோட போக்கையே மாற்றுறீங்க. இங்கே காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு உதவி பண்ணுது, நான் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் முடிஞ்ச கொடுத்துட்றதா இருக்காங்க அப்படின்லாம் பிரச்சாரத்தை மாற்றுறீங்க நீங்கள். ஸோ இப்படிலாம் மாற்றும் பொழுது அதுக்கு வந்து இந்த மக்கள் ஈடுபட மாட்டாங்க. அந்த மக்கள் உண்மையான பிரச்சனையை பார்த்து நீங்க பிரியங்கா காந்திக்கும் கூட்டம் சேருது அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, பிரியங்கா காந்திக்கெல்லாம் சமீபத்தில் யூபியில் சாகரான்பூர்லாம் பெரிய கூட்டம் கூடியிருக்காங்க. அவங்க வந்து அதனால வந்து ஓட்டா மாறுமா, அது ஓட்டா மாறுமான்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். அந்த கூட்டம் ஏன் சேருதுன்னா வந்து மக்கள் பாஜக மேல வெறுப்புல இருக்காங்க. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கின்ற யோகி ஆதித்யநாத் ஆட்சி மேலே மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதிக அளவுக்கு பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விதத்திலையும் குற்றங்கள் குறைஞ்சிருச்சு. பல்வேறு விதமான கட்டமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. பாலங்கள் கட்ட